ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சக்திவேல் பெருமாள் சாமி டைரக்ஷனில் செம்பன் வினோத், காளி வெங்கட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடித்து வெளியான படம் தான் அழகு. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அழகு இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாமக நிறுவனருடைய பொண்ணு சங்கமித்ரா சௌமியா அருள்மணி தான் இந்த படத்தினோட தயாரிப்பாளர். இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா. அவங்க வந்து நிலம் வந்து ரொம்ப நெருக்கடியான மோசடியான ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்குது. அதனால் தன்னோட நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் தோட்டத்தில் போய் வேலை செய்து தன்னோட நிலத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு நாயை வந்து கொல்றதுக்கு கொண்டு வராங்க. அந்த நாய் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறாங்க. அந்த நாயை வந்து காப்பாற்றி தன்னோடைய வச்சுக்கிறார் அந்த நாயை. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டான் அந்த ஏரியாவில், அந்த ரப்பர் தோட்டத்தில் இருக்கிற நடத்துகிற ஒரு பெரிய டான், அவங்க பொண்ணு மேலே ஒரு உயிரே வச்சுருப்பார். ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து அந்த பொண்ணை கடிச்சிடும். அதனால் அவர் கோவப்பட்டுக்குன்னு இந்த ஊரில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, எல்லா நாயும் வெட்டி போட்டிருங்க, ஒரு நாய்க்கு 2000 ரூபா தரேன்னு சொல்லி முடிவெடுத்துருவாங்க. அதனால் எல்லா நாயும் வெட்டிடுவாங்க. வெட்டும்போது நம்ம ஹீரோவோட நாயை வந்து கூட்டிகிட்டு போய் வெட்டுறதுக்கு போகும்போது, இவர் வந்து வெட்டக்கூடிய அந்த முதலாளிக்கு நெருக்கமான ஒரு ஓனர்னுடைய வலது கையாக இருக்கிற ஒரு ஆளுடைய கையை நம்ம ஹீரோ வெட்டிடுறாரு. அதுக்கு அந்த பக்கம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த நாயையும் அந்த பையனையும் கொன்னாங்களா இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் நடக்க போகிற விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட திரைக்கதை வந்து ஸ்லோவாக இருந்தனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்லோ வந்து படத்தில் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த நாயை தேடி பிடிச்சி எல்லோரும் வெட்டி கொள்கிற சீன் தான். இந்த படத்தில் ஒரே 2 சீன் வந்து நல்ல உருப்படியான சீனுன்னு சொல்லணும்னா, அந்த ஹீரோ வந்து கையை வெட்டுற சீன் ஒரு சீன் நல்ல சீனாக இருக்குது. அந்த சீன் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கும்படியாக எடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் காட்டிலிருந்து தப்பிச்சு வரும்போது ஒவ்வொரு சிக்கலில் மாட்டி அவங்க வெளியே வரும்போது ஒரு சில சீன்கள் வந்து நம்மளுக்கு பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவியாக போனதுக்கு காரணம் வந்து திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுக்கு காரணம்னா அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து அந்த நாய் சென்டிமெண்ட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அவங்க காட்டியிருக்கணும். ஒரு சில சீன்களை வந்து அதை மறந்துட்டாங்க. அதுக்கு அந்த பக்கம் இவங்களுடைய ஸ்டோரியை பேசியே இந்த படத்தினோட ஸ்லோவானதுக்கு காரணமே அதுதான். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஒன்றும் பார்த்து ரொம்ப பிரமாதமாக ரசிக்கும்படியாக இந்த படம் இல்லை. ஸ்லோவான படம், ஸ்லோவான திரைக்கதை, ஸ்லோவான வசனங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருந்தனால இந்த படமும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ரசிங்க. இந்த மாதிரி படங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நம்மளால முடியாது. தேங்க்யூ.